ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களே? நாங்களே இங்கே சூப்பராக இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நாங்கள் திருவிழாவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருவிழா பார்த்திங்கன்னா அம்மா ஊரில் தான் நடந்துச்சு. திருவிழாவுக்கு எல்லா சொந்தக்காரங்களுமே வந்திருந்தாங்க. அதே மாதிரி யார் யாரெல்லாம் வேலைக்காக வெளியூரில் போய் தங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு ஊருக்கு வந்துடுவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான் ஊருக்கு போயிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அத்தை, மாமா, அப்புறம் அத்தை பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடியே அவங்க எல்லாருமே பூசை கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் இப்போ மாஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊரில் திருவிழா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூசை, அதுக்கப்புறம் ஒரு 12 மணி போல் ஆடம்பர தேர்பவனி நடக்கும். இப்போ நம்ம பூசைக்கு போயிட்டுருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு பூசையை பார்ப்போம். அதுக்கப்புறம் தேர்பவனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது. இப்போ பார்த்திங்கன்னா மாஸ் முடிஞ்சிருச்சு. வருஷம் பூசை பார்த்திங்கன்னா வெளியில் தான் நடக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி வெளியில் தான் பூசை நடந்துச்சு. ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு மாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கடைங்க வந்திருந்ததுனால பசங்க எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால எங்களால் மாஸ் ஒழுங்காகவே அட்டன் பண்ண முடியல. மாஸ் முடிஞ்சிட்டு ஒரு 12 மணி போல் தான் தேர் தூக்குவாங்க. அதுக்குள்ளே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி நான் தேர் உங்ககிட்ட ஒரு டைம் காமிச்சிட்டு போயிடுறேன். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தேர் இப்படி இருக்காது. இந்த மூங்கில் குச்சி வச்சு தாமரை, கப்பல், அப்புறம் ரோஸ் பெட்டல் அந்த மாதிரி தேர் செய்வாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தேர் செஞ்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது சின்ன தேர், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய தேர், 3வது இருக்கிறது அதை விட பெரிய தேர். ஃபஸ்ட்டு தேரில் பார்த்திங்கன்னா மாதாம்மா இருப்பாங்க, 2வது தேரில் வனத்து சின்னப்பர், 3வது தேரில் நம்ம கோயிலோட பாதுகாவலர் இறுதி ஆண்டவர் 3வது தேரில் வருவார். இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம இங்கே தேர் தூக்குறதுக்குள்ளே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் மாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்பாவும் அம்மாவும் கழுவி வச்சிருந்த வேலைக்கெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விளக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை. நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே தங்கச்சி பார்த்திங்கன்னா வெளியில் கோலம் போட ஆரம்பிச்சிட்டா. இந்த வேலையை முடிச்சுட்டு அவள் கோலம் போட நான் கலர் அடிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் இங்கே கலர் அடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தேர் அங்கே தூக்கிட்டாங்க. எங்களால் தேர் தூக்குறத போய் பார்க்க முடியலேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தேர் கூட கொஞ்சம் நேரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் மனசை தேர்த்திட்டு நாங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். தேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தெருவுக்கு தான் வரும். அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்ம நிம்மதியாக சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ தேர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. நாங்களும் ரெடி பண்ணி வச்சுருந்த விளக்கு எடுத்து வச்சு கொளுத்தி வச்சுட்டோம். இப்போ தேர் நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் நின்றுட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா நம்ம தேர் வரும்போது சாமிக்கிட்ட மனசார வேண்டிக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம தேரை பார்க்கலாம். நல்ல முறையில் சரியாகவும், பேர பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும், நல்ல முறையில் மகன்கள் வீடு கட்டி முடிக்கவும், மகள் 3 பேரும் நல்ல முறையில் இருக்க வேண்டி ஒரு சப்பரம் இதற்காக நம் ஆண்டவரிடம் நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படும். பிரளயத்திலிருக்கிற எங்கள் பிதாவை நாம் ஒற்றுப்படுவதாக உடைய ஆட்சி முறைகள் உடைய சுத்தம் பிரளயத்தில் செய்வது போல உலகத்திலும் செய்யப்படுவதாகும். ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேர் பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வாதம் பெற்றவரே.
நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதாம்மா தேர், அதுக்கப்புறம் சின்னப்பர் தேர், அதுக்கப்புறம் தான் இருதயாண்டவர் தேர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 தேர் வரும்போது நான் சாம்பிராணி போட்டதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இருதயாண்டவர் தேருக்கு நான் அம்மாவை சாம்பிராணி போட சொல்லியிருந்தேன். அதனால் அம்மா சாம்பிராணி போட்டாங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டதுக்கப்புறம் தங்கச்சி போயிட்டு சாமிக்கு பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தா. அதுக்கப்புறம் ஆறு மேலே ஏறி சாமிக்கு மாலை போட்டுட்டு வந்தான். அதுக்கப்புறம் நான் போய் சாமிக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். ஆரோ மேலே ஏறி சாமிக்கு மாலை போட்டதே எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நம்ம எப்படி சாமிக்கு சாம்பிராணி போடுறது, மாலை போடுறது, பூ போடுறது இதெல்லாம் செஞ்சோமோ அதே மாதிரி எல்லாருமே செய்வாங்க. நம்ம வீட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தேர் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் போயிட்டு தேர் கடைசியாக கோயிலுக்கு வரும்போது கரெக்டாக மணி 4. வருஷம் தேர் பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் கோயிலுக்கு வராது. ஏன்னா காலையில் கொடியாக இருக்கும்போது ஜனங்க இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 மணி இல்லை ஒரு 6 மணிக்கு தான் தேர் கோயிலுக்கு வரும். இந்த வருஷம் சீக்கிரமாகவே கோயிலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேர் கூட மேலே வாசிக்கிறவங்களாம் வருவாங்கள்ல, அவங்களெலாம் வாசிக்க சொல்லி பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்க. இந்த வருஷம் திருவிழா இப்படி தான் முடிஞ்சது. உங்கள் ஊரில் திருவிழா நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் பாய்.